கிழிந்த வேட்டியை கட்டிக்கொண்டு ராமதாஸிடம் நடித்து ஜி.கே. மணி ரூபாய் 2000 கோடி சொத்து சேர்த்து விட்டார். அன்புமணி வேண்டுமென்றே கிழிந்த வேட்டியை கட்டிக்கொண்டு மருத்துவர் ஐயா அவர்களிடம் நடித்து ரூபாய் 2000 கோடி சொத்து சேர்த்த திமுக கைக்கூலி ஜி.கே. மணி இந்த சமுதாயத்தை கெடுத்ததை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடியுள்ளார். ஏரியூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அன்புமணி ராமதாஸ், வன்னியர் பட்டியலின மக்கள், இஸ்லாமியர் வன்னிய சமூக மக்கள் மோதிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மக்கள் படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, சுயமரியாதையுடன் இருக்கக்கூடாது என மு.க. ஸ்டாலின் நினைக்கிறார். வேண்டுமென்றே கிழிந்த வெட்டியை கட்டிக்கொண்டு மருத்துவர் ஐயா அவர்களிடம் நடித்து ரூபாய் 2000 கோடி சொத்து சேர்த்த திமுக கைக்கூலி ஜி.கே. மணி இந்த சமுதாயத்தை கெடுத்ததை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. ஸ்டாலின் என்றாலே அவமானம். ஜி.கே. மணி ஸ்டாலினுக்கு அடிமை. தமிழ்குமரன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அடிமை. ஜி.கே. மணி எப்படின்னா, என்னையும் எங்கள் அப்பாவையும் பிரிச்சுட்டாரு. அவரும் அவர் பையனும் நல்லா இருக்குன்னு எங்களை பிரிச்சுட்டாரு. தயவு செஞ்சு என் தந்தை ராமதாஸை யாரும் திட்டாதீர்கள். அவருக்கு 89 வயது ஆகிவிட்டது. ஒரு குழந்தை போல மாறிவிட்டார். அவருக்கு என்னை பற்றி பேசுவதற்கு அத்தனை உரிமையும் இருக்கிறது. பாமகவின் அடையாளம் கண்டு இன்று பாமகவிற்கு எதிராகவே தேர்தலில் போட்டியிடும் தமிழ்குமரன் ஒரு துரோகி. பென்னாகரம் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் ஜி.கே. மணியின் மகனை டெபாசிட் இழக்க வேண்டும் என்றார் அன்புமணி.